போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். அது பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆனாக்கா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5a = 7b = 4c எனில் a:b:c காண்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா இது போல ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து a:b:cன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இது 5a = 7bக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதே போல் 5a = 4cக்கு சமம்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவல்ட்டுன்றது இதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்போனாக்கா நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கிறேன். 5a = 7b, இது ரெண்டு பொசிஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது 5a = 7b மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து எனக்கு இங்கிலீஷ் லெட்டர் மட்டும், அதாவது ஆங்கில எழுத்து மட்டும் நான் தனியாக எடுத்துன்னு மீதி எழுத்தெல்லாம் அந்த சைடு அனுப்பிச்சிடுறேன். அப்போனா a/b = 7/5 வருமா? இந்த 5 இங்கிறது ஈக்குவலுக்கு என்னென்ன சைடு வந்துச்சுனாக்கா டிவைடரில் போயிடும். ஓகேங்களா? அப்போ a/b = 7/5 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 7b = 4c. இதுலேயும் ஆங்கில எழுத்து மட்டும் நான் ஒரு பக்கமாக வச்சுக்கிறேன், மீதி எழுத்தெல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். அப்போனா b/cன்னு எடுத்துனா இங்கே 4 இருக்குது. இந்த 7 என்னென்ன சைடு வந்துச்சுனாக்கா பையில் வந்துடும், /7. அப்போனாக்கா b/c = 4/7. நம்ம விகிதமற்ற விகிதாச்சாரத்தில் நார்மலாக ஒரு சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா a:b = 7:5, b:c = 4:7 கொடுத்தாங்கனாக்கா அதை a:b:cன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா a b cன்னு போட்டு 7 5 4 7 அதுபோல் எடுத்து எழுதுவோம். அது எப்படின்னாக்கா a:b, அப்போனா ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது? 7 இருக்கா? பியோட வேல்யூ என்ன இருக்குது? 5. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. இது எதுவும் கிடையாது, இந்த வேல்யூ தான் இப்படி எடுத்து எழுதிக்கிறேன். பையில் இருத்து நான் ஈஸ்ட்னு போட்டுக்கிறேன், இங்கே பையில் இருத்து ஈஸ்ட்னு போட்டுக்கிறேன். புரியறதுக்காக இப்படி போட்டுக்கிறேன். இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன வேர்டு இருக்குது? இங்கே ஃப்ரீயாக இருக்குது, இந்த இடமும் ஃப்ரீயாக இருக்குது. அப்போனாக்கா அதுக்கு முன்னாடி வேர்டு என்ன இருக்குது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 இருக்கா? அப்போனா இங்கே 5 போட்டுங்க. இங்கே ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு அடுத்த வேர்டு இங்கே என்ன இருக்குது? அது 4. அந்த லைனில் அதுக்கு அடுத்த வேர்டு, அதுக்கு முன்னாடி வேர்டு, அதை மட்டும் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போனாக்கா 4 28 a:b:cன்னு கேட்பாங்க. 4 5 20 சி பார்த்தீங்கன்னா 7 35. இதுதாங்க a:b:c. 28 20 35. இது அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம். இது 25 இருந்தால் 5ஆல் எல்லாத்தையும் அடிக்கலாம். இது 28 இருக்குது, அதெல்லாம் அடிக்க முடியாது. 5a = 7b = 4c எனில் a:b:c கேட்டாங்க. நமக்கு இப்படி கொடுத்ததால நான் ரெண்டு இதுவும் எடுத்துக்கினேன். ஏவும் பியும் ஃபஸ்ட் எடுத்துனேன், அப்புறம் பியும் சின்னு எடுத்துக்கினேன். அதில் ஆங்கில எழுத்துலாம் ஒரு சைடு வச்சுனேன், நம்பர்ஸ்லாம் தனியாக ஒரு சைடு வச்சுனேன். அதே போல் பியும் சி எடுத்து ஆங்கில எழுத்துலாம் ஒரு சைடு வச்சுனேன், நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுனேன். நமக்கு எப்பவுமே இது போல் போட்டு தான் பழக்கம். இது டிவைடில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் நான் ஈஸ்ட் வடிவத்தில் எழுதினேன், அதாவது விகிதத்தில் எழுதினேன். a/bனாலும் a:/bன்றதுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போனாக்கா a/b = 7/cனாக்கா a:/b = 7:5. அதே போல் b/c = 4/7 இருக்குது. இங்கே b:/c = 4:7 எழுதினேன். இங்கே என்ன கேட்டுக்கிறானாக்கா a:/b:/cன்னு கேட்டுக்கிறாங்க. அதனால் a:/b:/c. ஏக்கு நேராக ஏவோட வேல்யூ எழுதுகிறேன். ஏ பார்த்தோன்னாக்கா 7, அதனால் 7 எழுதினேன். பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 5 இருக்கும், 5. அடுத்து இது ஒரு செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4, பிக்கு 4ன்னு எழுதியாச்சு. இங்கே சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 7 எழுதியாச்சு. இந்த ஒரு இடம் கேப் இருக்கும், இந்த ஒரு இடம் கேப் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போனா இது ரெண்டுத்தையும் பெருகிறோம், இது ரெண்டுத்தையும் பெருகிறோம், இது ரெண்டுத்தையும் பெருகிறோம். பெருகிற லாஸ்ட்டாக கிடைக்கிற ஆன்சரு
28:20:35. இதில் நம்ம அடிக்க முடியுமா, ஏதாவது 2ஆல் அடிக்க முடியுமா, 3ஆல் அடிக்க முடியுமான்னு பார்த்து அடிச்சுட்டு எளிய விகிதம், அதாவது ரொம்ப சிம்பிளஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் இத்தால அடிக்கவே முடியாது அந்த வேல்யூ வரைக்கும் எடுத்து போய் ஆன்சரில் கொடுக்கணும். சப்போஸ் ஆன்சரில் நம்மளுக்கு டைரெக்டாக இருந்தாலும் அப்படியே ஆப்ஷனில் டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. A/B/C = 28:20:35. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா A/2 = B/3 = C/4 எனில் A/B/C காண்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்திலே இருக்கும், அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கும். 5A = 7B = 4C. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷனில் இருக்கு. முன்னாடி பட்ட சம் மாதிரியே தான் இதுலேயும் நான் ஏவும் பி எடுத்துக்கிறேன். A/2 = B/3. எனக்கு ஆங்கில எழுத்தை மட்டும் நான் தனியாக வச்சுக்கிறேன் இதிலிருந்து. அப்போனா A/B. ஆங்கில எழுத்து ஒரு பக்கமாக கொண்டு வந்தோன்னா A/, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் என்னன்னு சைடு வந்துச்சுனாக்கா டிவைடடில் வந்துடும். ஈக்குவல் டு இந்த 2 என்னன்னு சைடு போச்சுனாக்கா மல்டிப்ளிகேஷனில் போயிடும், அதனால் 2/3. ஓகேவா. அடுத்து BSC எடுத்துக்கிறேன். B/3 = C/4. இதில் ஆங்கில எழுத்தெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரேன். B/C = இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த சைடு போச்சுனாக்கா மல்டிப்ளிகேஷனும், C மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுனாக்கா டிவிஷனாக மாறிடும். ஈக்குவலுக்கு என்னென்னு சைடு வந்துச்சுனாக்கா டிவிஷனாக மாறிடும். ஓகேங்களா. 3 இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த சைடில் வந்துச்சுனாக்கா அதாவது ஈக்குவலுக்கு என்னென்னு சைடு வந்துச்சுனாக்கா மல்டிப்ளிகேஷன் 3/4. A/B = 2/3யும் B/C = 3/4. அது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா A/B = 2:3யும் B/C = 3:4 நமக்கு புரிகிற வடிவத்தில் எழுதினாக்கா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா A/B/C கேட்டுக்கிறாங்க. A/B/C. அப்போனாக்கா ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, பியோட வேல்யூ 3. அப்போனா சியோட வேல்யூ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ கிடையாது. செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏவோட வேல்யூ கிடையாது, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 3, சியோட வேல்யூ 4. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடமும் கேப் இருக்குது, இந்த இடமும் கேப் இருக்குது. அப்போனா இந்த வேல்யூ இங்கேயும் இந்த வேல்யூ இங்கேயும் அந்த லைனில் இருக்கிற வேர்டை ஃபில் பண்ணிக்கணும். அதாவது சியோட வேல்யூ என்னன்னாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிற பியோட வேல்யூ எடுத்துக்கணும், ஏவோட வேல்யூ இருக்குனாக்கா பியோட வேல்யூ எடுத்து போடணும். 3, இங்கே 3. இது பெருக்கணும்னாக்கா 3 2 6, 3 3 9, 4 3 12. அவங்க A/B/C கேட்டுக்கிறாங்க. A/B/C. இதை எதால் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்துனாக்கா 2 3 6, 3 3 9, 4 3 12. அப்போனா 2:3:4. இதை இங்கே கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எது காமனாக இருக்கோ இந்த 3ல் 1 2 3 இங்கே 3மே காமனாக இருக்கா அப்படின்னா அடிச்சிட்டோன்னா 2:3:4 வந்துடும். ஓகேங்களா. இந்த 3 இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த செக்மெண்ட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அதே போல் இதில் 3 இருக்குது. அதனால் அடிச்சிட்டோன்னா 2:3:4 வரும். ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இல்லைனா இதே போல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷனில் கொடுத்ததுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். அடுத்து டிவிஷனில் தான் கொடுத்துக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா 1/4 × A = 1/5 × B = 1/6 × C எனில் A/B/C காண்க. போன சம் மாதிரி இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு ஏவும் பியை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போனா 1/4 × A = 1/5 × B. இதுலேருந்து ஆங்கில லெட்டர்ஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு பக்கமாக கொண்டு வந்தேன்னா A/Bன்னு கொண்டு வரேன். A/B கொண்டு வந்தேனாக்கா இங்கே 1/5 இருக்குது, இங்கே 1/4 இருக்குது. அப்படின்னாக்கா இந்த 4 இந்த சைடு போச்சுனாக்கா 4/5 வரும். ஓகேங்களா. அடுத்து B/1/5 × B = 1/6 × C. இதுலேருந்து ஆங்கில எழுத்தெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரேன். B/C கொண்டு வந்தேனாக்கா
இந்த 5 இந்த சைடு வந்துச்சுன்னா ஈக்குவல் என்னென்ன சைடு வந்துச்சுனாக்கா 5/6ன்னு வரும். இதுலேருந்து அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா A/B/C A/B/C. அப்போனா ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ இதில் கிடையாது. அடுத்து இதில் ஏவோட வேல்யூ கிடையாது, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 6. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல 5, இங்கேயும் 5. சிம்பிளாக நம்ம இது பண்ணுறதுனாக்கா 5 5 5 கேன்சல் பண்ணிட்டேனாக்கா 5 எல்லாத்துலேயும் இருக்கா, இந்த ஏல இருக்குது, பியில் இருக்குது, சியில் இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா? அப்போனாக்கா 4:5:C சாரி 6. இல்லைனாக்கா 4 5 20, 5 25, 6 5 30. அது பெருக்கிட்டு அப்புறம் வகுத்து வந்தாலும் வகுக்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போகிறதுனாலும் போகலாம். A/B/C = 4:5:6. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.